இன்று இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற ஆணவத்தினால் மற்றவர்களை எப்படி கோமாளிகள் என்று சொல்லலாம்? கோமாளிகள் கோமாளிகள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க நீங்கள் ஏமாளிகளாக போகிறீர்கள் 2026. ஏன்னா அடிப்படை வசதி எதுவும் இல்லை. அதே மதுரையில் ரோட் ஷோ செய்து பல இடங்கள் சாக்கடைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று பத்திரிகையெல்லாம் செய்தி படிக்கிறோம். உதயநிதிக்காக மட்டுமே ஒரு 7வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. எதற்கு யாருக்கும் தெரியாது. உதயநிதிக்கு மட்டுமே அவருக்கு எல்லா விதத்திலும் ஆதரவாக இருப்போம் என்று 7வது தீர்மானம் சொல்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக ஓடோடி உழைத்த இராணுவத்திற்கு பாராட்டுவதற்கு ஒரு தீர்மானம் இல்லை. ஆட்சியே தலைகீழாக நடந்துகிட்டு இருக்குப்பா. இப்போ ஆட்சியே தலைகீழாக நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல எல்லாரும் தலைகீழாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தலைகீழாக ஏற்றியது மிக 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 தவறு. குழந்தைகளை காக்க வைத்திருக்கிறாங்க, தலைகீழாக ஏற்றி இருக்கிறாங்க. இதுல என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன தவறு செய்தாலும் எதுவுமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க.